அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சேக்கி புக் மார்க்கில் ஒரு ஜென் மனநிலையை பற்றி பேசலான்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம மனிதர்கள் நம்ம ஒவ்வொருவரும் ஒரு ஒரு சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு தருணத்தில் ஒரு ஒரு மனநிலையில் இருக்கிறோம். எப்படின்னா சந்தோஷத்தில் இருக்கிறோம், சில சமயம் கோவத்தில் இருக்கிறோம், நிறைய நெருக்கடிகள்னால ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறோம், இல்லைன்னா காதலில் இருக்கிறோம். இந்த மாதிரி நிறையா உணர்வுகளை தாண்டி ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஸோ அந்த மனிதர்களுக்கு ஜென் ஏன் தேவை அப்படிங்கிற ஒரு யோசனை வரும்போது, ஒரு புத்தகத்தில் சில கதைகள் படித்தேன். அந்த புத்தகத்தோட பேர் என்னென்னா ஜென் எலும்புகள் ஜென் சதைங்கிற அந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, உண்மையாகவே ஜென் குருமார்கள் அனுபவத்தின் மூலமாக எழுதப்பட்ட பல கதைகளின் தொகுப்பை தான் இந்த புத்தகம் தொகுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. இது கதைகள்னால் ஒவ்வொரு கதைகளும் ஒரு சும்மா சின்ன சின்ன ஒரு பேரா இல்லை ஒரு பக்கம் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்தது. அந்த கதைகள் படிக்கும்போது இப்போ ஏன் இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு தோணும். இப்போ எக்ஸாம்பிள் திருக்குறள் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த திருக்குறள் நம்ம பெரிய தப்பே எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளோட பாடத்திட்டத்தில் திருக்குறளை சின்ன வயசுலேயே கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% மக்கள் இப்போ அந்த திருக்குறளை படிச்சுட்டு வந்த மக்களை இப்போ அதை கண்டினியூஸாக படிக்காததுக்கு காரணம் என்னென்னா, அது ஒரு பாடத்திட்டத்தின் மூலமாக வந்தனால அது ஒரு மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு பகுதியாக மாறிடுச்சு. அதை நிறையா பேர் அதை திரும்ப மறுவாசிப்புக்கு கொண்டு வர மாட்டேன்றாங்க. ஆனால் அந்த திருக்குறளை வெறும் மனப்பாடம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதோட பொருளை உணர்றது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, திருக்குறளில் இப்போ நீங்கள் ஒரு படிச்சிங்கன்னா, இப்போ இருக்கிற நீங்கள் உங்கள் நிலைக்கு ஒரு திருக்குறள் அங்கே இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஏதோ ஒரு குறள் இருக்கும். நீங்கள் என்ன சூழலில் இருந்தாலும் அந்த சூழலுக்கு ஏற்ற ஒரு குறள் உள்ளே இருக்கும். அது மாதிரி ஜென் நிலையிலையும் இந்த கதைகளில் வர ஒவ்வொன்றுமே நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் புகுத்தி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்மளை திடீர்னு யாராவது திட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப அப்படி கஷ்டமாக இருக்கும். நம்ம பர்சனலாக எடுத்துப்போம். மனிதன் மனமே அதான். டக்குன்னு திட்டிட்டாங்கன்னா மனிதன் மனம் என்ன ஆகும்னா நமக்கு சோகமாகும், இல்லாட்டி கோவப்படும். இதுதான் மனிதன் மனம். ஆனால் ஜென்னில் என்ன ஆகுதுன்னா, அதில் ஒரு கதை இருக்குது. அது எக்ஸாம்பிளாகவே நான் சொல்கிறேன். ஒரு குரு இருக்கார். அவர் ஜென் குரு. அங்கே வசிச்சிட்ருக்கிறாரு. அவங்க வீட்டு பக்கத்தில், அவரோட வீட்டு பக்கத்தில் சில மக்கள்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதில் ஒரு வீட்டில் ஒரு அம்மா, அப்பா, ஒரு பெண் இருக்கிறாங்க. அவங்க குழந்தை ஒரு பெண்ணு. அந்த பெண் என்ன ஆயிடுறாங்க, இன்னொருத்தர் மூலமாக கர்ப்பமாயிடுறாங்க. அப்போ அதை அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியிற ஸ்டேஜ் வருது. இப்போ கேட்க போகிறாங்க. கேட்டுட்டாங்க, கிட்டத்தட்ட யார் காரணம்னு கேட்டுட்டாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த பொண்ணு சொல்லவே மாட்டேன்ட்டு குழந்தையும் பிறந்துருச்சு. பிறந்தது இப்போயா கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்கன்னே வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணிடுது, இந்த ஜென் குருவை கையை காமிச்சு விட்டுருது. உடனே அவங்க அப்பா அம்மா கோவப்பட்டு அவரை பயங்கரமாக திட்டி ரொம்ப பிரச்சனை பண்ணி அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் அவர்கிட்டே கொடுத்து நீங்களே வளர்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அவரும் என்னாச்சுன்னு கேட்டோன்னா, இந்த மாதிரி என் பொண்ணை நீங்கள் தான் இந்த நிலைமைக்கு உண்டாக்கிட்டீங்க அப்படின்னு. அப்படியா அப்படிங்கிறாரு. கேட்டுட்டு அந்த குழந்தையும் வாங்கிக்கிறாரு. அந்த குழந்தைய வளர்க்குறாரு. அவரும் பக்கத்து வீட்டிலலாம் பால், சாப்பாடு இதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்துட்ருக்கிறாரு. ஒரு ஸ்டேஜில் அந்த பெண்ணுக்கு அந்த குழந்தைய பிரிஞ்சு இருக்க முடியல. வேறு வழி இல்லாமல் சொல்லிடுறாங்க. அது அவங்க அப்பா அம்மாட்ட போயிட்டு, இந்த குழந்தையோட அப்பா அந்த குரு கிடையாது. அவர் நம்ம ஒரு மீனவராக இருக்கிறாரு. அவர் தான், நான் சொல்ல பயந்துட்டு இவரை மேலே பழி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்பா அம்மாவும் போயிட்டு அப்போ அந்த குருகிட்ட போயிட்டு, இந்த மாதிரி தப்பு நடந்துருச்சுங்க, மன்னிச்சிடுங்க. கண்டிப்பாக இது
வந்து பெரிய தப்பு நடந்துருச்சு. என் பொண்ணு இந்த மாரி மாத்தி சொல்லிட்டா பயத்துல. இது நீங்க காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறீங்க. உடனே அப்போ வந்து அந்த ஜென் குரு வந்து அப்பயும் அப்படியா? அப்படிங்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு டிட்டாச்மெண்ட் மோடுன்னே சொல்லலாம் கண்டிப்பா. ஏன்னா இது வந்து அவரு மேல அவருக்கு தெரியும் அவர் பண்ணல தப்பு அப்படின்ட்டு. அது சொன்னாலும் அதையும் அப்படியான்னு எடுத்துக்கிறாரு. அவரு ஒரு சப்ஜெக்டிவா எடுத்துக்கல அந்த அந்த பழிய. அதே மாரி நீங்க குற்றமற்றவர்ன்னு சொல்லும்போதும், அதையும் சப்ஜெக்டிவா எடுத்துக்கல. அதையும் அப்படியான்னு கேட்கிறாரு. அதான் மெயின். இப்ப வந்து யாராவது நம்மள திட்டுனாலோ, பழி சுமத்துனாலோ, அத எடுத்துக்காம இருக்கிறது வந்து ஒரு பெரிய நிலை. அத வந்து நீங்க பண்ணல அப்படின்னு சொன்னாலும், அதையும் பெருசா எடுத்துக்காம டிட்டாச்மென்ட் மோட்ல அதையும் ஒரு அப்ஜெக்டிவா எடுத்துக்கிறது வந்து அ அது அதோட பெருநிலை. இது வந்து ஒரு ஞான நிலைன்னே சொல்லலாம். ஸோ இந்த கதையின் மூலமா எனக்கு என்ன தோணுதுன்னா, நெறைய பிரச்சனைகள் வருது. ஒவ்வொரு நாளும் ஒரு ஏதேதோ ஒரு நிலைகள தாண்டி வரோம். யாராவது திடீர்னு வந்து அ "நீ தான் இத பண்ணுன" இல்ல "நீ தான் காரணம்" அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு நம்ம மேல ஒரு புகார்களோ, இல்லாட்டி கேள்விகளோ, இல்லாட்டி ஏதாவது கோவமோ நம்ம மேல இதாகும்போது பொறுமையா அத ஒரு அப்ஜெக்டிவா, புறவயமா எடுத்துக்கணும். அத நம்மள நம்மள வந்து ஒரு அகவயமா எடுத்துக்க கூடாதுங்கிறத அந்த கதையில அழகா சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆ இன்னொரு முக்கியமான ஒரு பகுதி இருக்கு. நமக்கு ஒரு நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன், ஒரு பொருள் மூலமா மட்டுமே உதவிங்கிறது மட்டும் உதவி கிடையாது. நீங்க வந்து ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றோம். ஒருத்தருக்கு வந்து திடீர்னு வந்து அ ஒரு அவருக்கு வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினால ஒரு பணம் தேவைப்படுது. உடனே அவர் வந்து அவர் கேட்காமலோ, இல்ல கேட்டோ நம்ம வந்து நம்மளோட பணத்த வந்து குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு ஒரு உதவி தான். அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல நம்மளோட பொருளையோ, நம்மளோட உடைமைகளையோ இன்னொருத்தவங்களுக்கு குடுக்குறதுங்கிறது உதவி தான். ஆனா, நம்ம இந்த உலகியல் வாழ்க்கையில அது மட்டும் தான் உதவின்னு நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்கோம். அது அப்படி கிடையாது. இப்போ ஒரு கம்பெனியில வேலை பார்க்குறோம். அந்த கம்பெனியில வந்து ஒருத்தர் வந்து புதுசா ஜாயின் பண்றாரு. அவருக்கு வந்து நீங்களே இன்ட்ரஸ்டடா வந்து இந்த கம்பெனியில என்னென்ன மாரியான வேலைகள்லாம் இருக்கு, இந்த வேலைகள்லாம் எப்படி பண்ணணும், இதில என்னென்ன ரூல்லாம் இருக்கு, அப்படிங்கிறத வந்து ஒரு கேட்டின்னு சொல்லுவோம்ல, நாலேட்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, அது ஒரு அதுவும் ஒரு பெரிய உதவி. ஸோ இந்த 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 இதுவும் உதவி. இது அத விட ரொம்ப வேல்யூவானது. நாலேட்ஜ் என்றும் அழியாதது. அப்படிங்கிறத உணர்ந்து அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணுங்கிறது முக்கியம். இத இத இந்த புத்தகத்தில ஒரு கதையாவே அது வந்திருக்கும். அதே மாரி ஒரு ஜென் குரு ஒரு ஒரு குடிசையில வாழ்ந்துட்டுருக்கிறாரு. அவர் இல்லாதம்போது அவரோட குடிசைக்கு ஒரு திருடன் வந்துர்றான். திருடன் வந்து என்ன பண்ணிடுறான், அவரோட பொருட்கள்லாம் தேடி பார்க்குறான். அந்த சொல்லப்போனா அந்த இடத்துல அந்த வீட்ல பொருளே இல்ல. எடுத்துட்டு போறதுக்கு ஒண்ணுமே இல்ல. என்னடா ஒண்ணுமே இல்லன்னு சொல்லிட்டு இப்படி திரும்பும்போது பார்த்தா, அந்த குரு வந்துடுறாரு உள்ள. உள்ள வந்தோனே அவன் வந்து பயந்துடுறான். ஐயய்யோ! என்னடா பண்றது? அப்படின்ட்டு. உடனே அவர் பொறுமையா, "இல்ல ஒரு நிமிஷம் நில்லு. என்கிட்ட எந்த பொருளுமே இல்ல. இப்போதைக்கு என்னோட நான் அணிந்திருக்கிற இந்த ஆடை மட்டும் தான் இருக்கு. இத எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி குடுத்துர்றான். அப்படியே வெற்று உடம்போட நிக்கிறாரு. அவனே பார்த்து என்னடா இப்படி ரொம்ப இருக்கிறது ஒரு இது அதையும் குடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு போயிடுறான். போனோனே ஆ அதே அப்படியே அந்த நிர்வாணமா அப்படியே நின்னுட்டு, அப்படியே குடிசைக்கு வெளிய பார்த்தா ஒரு நிலா தெரியுது. நிலாவ பார்த்துட்டே இருக்கிறாரு. பார்த்துட்டு யோசிக்கிறாரு. நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். ஆக்சுவலா அந்த நிலாவையும் நம்ம அந்த அழக ரசிக்கிறது அந்த அந்த நிலவு எவ்வளோ அழகா இருக்குங்கிற அந்த ரசிக்கிறத அவனுக்கு கத்து தந்திருக்கணுமோ! அப்படிங்கிறத யோசிக்கிறாரு. நம்ம அத வெறும் ட்ரெஸ்ஸ மட்டும் குடுத்து விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ ஒரு பொருள மட்டும் குடுக்குறதுங்கிறது வந்து நிரந்தரமற்றது. அதோட அவனுக்கு வந்து அந்த ஞானத்த குடுக்குறதுங்கிறது தான் அது ஒரு மகத்தானது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா ஒரு மாரியான ம் ஒரு மாரி ஏதோ யோசனையிலேயே இருந்துட்டே இருப்பாங்க. என்னன்னா, அ ஒரு வீட்லருந்து கிளம்பும்போது, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோமா? அந்த லைட்ட ஆஃப் பண்ணிட்டோமா? வீட பூட்னோமா? அப்படிங்கிற மாரி நெறைய யோசனையிலே இருப்பாங்க. அ அந்த மாரி ஆட்கள் வந்து இன்னும் எப்படின்னா, அம் ஏதாவது ஒண்ணு சொல்லி இவர நம்ம ஹர்ட் பண்ணிட்டோமோ, நம்ம நம்ம அவங்கள வந்து ரொம்ப புண்படுத்திட்டோமோ, அவர் அந்த மாரி நெனச்சிருக்க கூட மாட்டாரு. நம்ம அப்படி பேசியிருக்க கூடாதோ! அப்படின்னு சொல்லிட்டு நெறைய யோசனையிலேயே இருப்பாங்க. அ இது வந்து ஒரு வகையான ஒரு அப்சஷன் சொல்லலாம். ஒரு பிடிப்பு நிலை தான். அத விட்டு வெளிய வராம இருக்கிறது. அ இது மட்டும் இல்லாம, இது என்ன கதைன்னா, இதே மாரி இந்த புத்தகத்தில ஒரு கதை இருக்கு. "சகதி நிறைந்த சாலைன்னு" சொல்லிட்டு. அது ஒரு நல்ல கதை சொல்லுவேன். ஒரு குருவும், ஒரு சீடனும் வந்து நடந்து வந்துட்டுருக்கிறாங்க. அ அப்போ நடந்து வந்துட்டுருக்கும்போது, ஒரு சாலை வந்து பயங்கர சகதியா இருக்கு. அத கடக்க முடியாம ஒரு அழகான ஒரு பெண் நின்னுட்டுருக்காங்க. அப்ப அந்த குரு என்ன பண்றாரு, "பெண்ணே இங்க வாங்க. உங்கள அந்த அங்க அந்த சாலைய நான் உங்கள மறுபகுதிக்கு கூட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே தூக்கி அந்த சாலைய சகதி நிறைந்த சாலைய கடந்து வந்து மறுபகுதியில இறக்கி விட்டு போறாங்க. அந்த பெண்ணும் நன்றி சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த சீடனுக்கு வந்து ஒரே ரொம்ப அப்செட் ஆயிடுறான். என்ன ஒரு குரு, அதுவும் ஒரு ஜென் குருவுக்கு வந்து ஒரு ரூல் படி ஒரு பெண்ண பார்க்கவே கூடாது, தொடக்கூடாது. அதுவும் அழகான பெண்ண அத தூக்கிட்டு வந்து இந்த பக்கம் விட்டுருக்காருன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கன்ஃப்யூஷனாவே இருக்கு. இருந்தாலும் குரு கிட்ட இத போய் டக்குன்னு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காப்படி. ஆ ரொம்ப யோசனையிலே இருக்காப்படி. திடீர்னு ஒரு ஸ்டேஜ்ல அவனுக்குனால முடியல. அவன கேட்டுறான். குரு நீ என்ன குரு நீங்க வந்து ஒரு பெண்ணே பார்க்கக்கூடாது நம்மலாம் ஜென் குருவா இருக்கிறீங்க. ஆ நம்ம ரூல் படி பெண்ணவே நம்ம வந்து தொடக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஆ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து தூக்கிட்டு வந்து போய் இந்த பக்கம் இறக்கி விட்டுருக்கீங்க. இது எப்படி? அப்படின்னு சொன்னோனே குரு வந்து ஒண்ணு சொல்றாரு. அந்த பெண்ண நான் அப்பயே இறக்கி வச்சுட்டேனே! நீ இன்னும் தூக்கிட்டு இருக்கியா? அப்படின்னு சொல்லுவாங்க. அதே கத தான். நம்ம சிலர் வந்து சில விஷயங்கள் வந்து ஒரு 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 பெரிய விஷயமாவே இருக்காது. அத வந்து போட்டு மைண்ட்ல போட்டு கன்ஃப்யூஷன் ஆகிட்டு, அ அந்த இதனால பாதிக்கப்பட்டவங்க கூட அத கடந்து வந்திருப்பாங்க. அத பத்தி யோசிச்சுட்டே அவங்க வந்து ரொம்ப மன உளைச்சல்ல இருப்பாங்க. ஸோ ஒரு மைண்ட் லெவல்ல ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயம் போகும்போது, ஒரு டிட்டாச்மென்ட் மோடுக்கு வந்துரணும். அத அப்படியே சுத்தமா மறந்துட்டு வரணுங்கிறதும் இந்த கதையில நமக்கு புரிய வரும். எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அ என்னைய வந்து தமிழ் மீடியம் வரைய 5த் வரையும் படிச்சுட்டு இருந்த என்னைய வந்து இங்கிலீஷ் மீடியம் மாத்தி விட்டாங்க. அது எனக்கு என்ன ஆச்சுன்னா, தமிழ் மீடியம் படிச்சுட்ருக்கும்போது, இங்கிலீஷ்ங்கிறது ஒரு பாடமா இருந்துச்சு நான் படிக்கும்போது. அதில இருக்கிற ஒரு எஸ்ஸே படிக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுவேன். இப்ப எனக்கு வந்து இங்கிலீஷ் மீடியமா 6த்துல மாத்தி விட்டோனே பார்த்தா, எனக்கு எல்லா புத்தகத்திலயும் தமிழ் பாட புத்தகத்த தவிர மீதி எல்லா புத்தகத்திலயும் ஆங்கிலம் தான். இங்கிலீஷா தான் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் எப்படி நம்ம அப்படி எல்லாம் ஒரு எஸ்ஸே படிக்கிறதுக்கே அத தப்பு தப்பா படிச்சு எழுதுறோம். இது எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன். முயற்சி பண்ணாலும் எனக்கு வந்து அது வந்து அமைய மாட்டேங்குது. தமிழ், அ இங்கிலீஷ் இல்லாட்டி அ மேக்ஸ்ல மட்டும் ஜஸ்ட் பாஸ் ஆவேன். மத்ததெல்லாம் ஃபெயில் ஆயிட்டே இருக்கேன். ஸோ அந்த அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப்டாவே இருப்பேன். அந்த ஸ்கூல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8த், 9த் வரிய அ ஒவ்வொரு நாளுமே எனக்கு கஷ்டமா இருக்கும். ஹோம் ஒர்க் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாம்ல எல்லாம் ஃபெயில் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் அத நான் வந்து கொண்டு போயி அவங்களுக்கு வீட்ல வந்து ரேங்க் கார்டு காமிக்கிறது. ஒரு ஒரு நாளும் ஒரு மன உளைச்சலாவே போயிட்டே இருக்கும். இது வந்து ஒரு தருணம். ஆனா, இதே மாதிரி என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு நான் வந்து ஆஃபீஸ்லாம் சேர்ந்ததுக்கப்புறம், அங்க வந்து ஒரு ஆந்திரால இருந்து வந்த ஒரு நண்பர் அங்க வேலை பார்க்குறாரு.
அவர் வந்து அவரோட குடும்ப சூழ்நிலைய வந்து அன்னைக்கு வந்து ஒரு ஒரு நாள் வந்து என்கிட்ட பேச முடியும்போது சொல்றாரு. ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்கிறாரு. அதாவது ஆ அவங்க குடும்ப உறுப்பினர் ஒருத்தவங்க நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. நெறைய பிரச்சனைகள் அந்த மாரி நெறையா இருக்கு. ஆனா, அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்ல அவர் மாரியான ஒரு கலகலப்பான ஆளா யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஜாலியா இருப்பாரு. சின்ன சின்ன போட்டிகள் இந்த மாரி ஹெச்ஆர் வைக்கிற சின்ன சின்ன இந்த காம்படிஷன் எல்லாத்துலயும் வந்து அவர் இன்வால்வ் ஆவாரு. அவரு அவரு அவர பார்த்தாலே நமக்கே ஒரு சந்தோஷம் வரும். அவர்கிட்ட ஏதாவது பேசணும்னு தோணும். அவ்வளோ ஒரு ஹேப்பியான ஆளா இருப்பாரு. இத ஏன் நான் சொல்றேன்னா, அ ஒரு பகுதியில நமக்கு வர வருத்தத்தையோ, எதையோ அத நெனச்சுட்டே இருக்கிறதும், இன்னொருத்தர் வந்து அத வந்து அந்த இடத்துல நெனைக்காம இருக்கிறதும், அப்படியான 2 வகையான மனிதர்களா பார்க்க முடிஞ்சது. ஒண்ணு நானே இருந்திருக்கேன். இன்னொன்னு வந்து ஒரு நண்பரா இருந்திருக்காரு. இந்த புத்தகத்துல ஒரு கதை இருக்கு. ஒரு புலி கதைன்னு வச்சுக்கங்களேன். ஒருத்தர் வந்து ஒருத்தர வந்து ஒரு மலையின் மேல வந்து ஒரு புலி தொரத்திட்டே வருது. ஓடுறாரு. ஓடிக்கிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து பார்த்தா, மலையோட அந்த எண்டுல வந்து ஒரு பள்ளத்தாக்கு மாரி வந்துருது. அங்க வந்து நிக்கிறாரு. புலி கிட்ட நெருங்க நெருங்க அந்த பள்ளத்தாக்குக்கு ஓரமா அந்த பாறையில அப்படியே வேர்கள பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறாரு. ஸோ மேல புலி இருக்கு. ஸோ கீழ குதிச்சு ஏதாவது பண்ணிடலான்னு பார்த்தா, கீழ ஒரு புலி இருக்கு. ஸோ மேலேயும் புலி, கீழேயும் புலி. இதுக்கு நடுவுல அந்த மர வேர புடிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல அந்த மர வேர வந்து சைட்ல இருந்து பொந்துலேருந்து வந்த ஒரு எலிகள் வந்து கொறிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ அடுத்து கொஞ்ச நேரத்தில அது விழுகவும் போது. பிஞ்சு போது. மேல ஏறுனாலும் புலி கடிச்சு செத்து போயிடும். கீழ இறங்குன அந்த எலி கடிச்சதுக்கப்புறம் கீழ விழுந்தாலும், கீழேயும் ஒரு புலி இருக்கு கொன்றும். இதுக்கு நடுவுல பக்கத்தில பார்த்தா ஒரு ரொம்ப பழுத்து அழகான ஒரு செர்ரி பழம் இருக்கு. அப்ப அங்க தொங்கிட்டு இருக்கிறவன் என்ன பண்றான்னா, அந்த செர்ரி பழத்த எடுத்து அப்படியே சாப்பிடுறான். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. அந்த இடத்துல அந்த செர்ரிய வந்து உணர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இது நல்லா பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து சாவின் எல்லைக்கே வந்துட்டான். இல்லன்னா, அவன் வந்து பல பிரச்சனைகள்ல வந்து நிக்கிறான். என்னதான் இருந்தாலும், அந்த இடத்துல அவனுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு, அந்த செர்ரிய சாப்பிடுறதுன்னு வைங்களேன். அந்த இடத்துல அவன் அத வந்து ஒரு முழுமையா அந்த பவர் ஆஃப் நவுன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த நொடியில வாழுற அந்த இதுதான் கிட்டத்தட்ட அதான் ஜென் ஸ்டேஜ். அது வரையும். இது இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கதைய வந்து பார்த்தீங்கன்னா, தியாகராஜன் குமாரராஜனோட சூப்பர் டீலக்ஸ் படத்தோட டீசர்ல அத யூஸ் பண்ணியிருப்பாரு. இதே மாரி ஒரு கதைய. விஜய் சேதுபதியோட வாய்ஸ்ல வரும். நல்லாயிருக்கும். ஸோ இதுலருந்து இந்த கதையில என்ன தோணுச்சுன்னா எனக்கு, அம் நீங்க வந்து எந்த மாரியான சூழல்ல வேணாலும் இருக்கலாம். அது கண்டிப்பா ஒரு கஷ்டமான சூழல்ல இருக்கலாம். அது வந்து என்னதான் இருந்தாலும், நீங்க வேற ஏதோ ஒரு வேலையோ, இல்ல வேற இடத்துல இருக்கும்பொழுதோ, அந்த இடத்துல அந்த நொடியில இருங்க. மத்த இத மனதில வச்சுக்க வேணாம். அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டிட்டாச்மென்ட் மோடு தான். அந்த ஸ்டேஜ்ல இருங்க அப்படிங்கிறத நம்மனால உணர முடியும். இதே மாதிரி ஒரு மனநிலை நெறையா ஒத்துக்கிட்டே இருக்கும். என்னன்னா, ஒரு பிளானிங் மட்டும் போயிட்டே இருக்கும். பிளான் போயிட்டே இருக்கும். ஆ இந்த மாரி இங்க டூர் போலான்னு ஒரு பிளான் போவோம். ஆனா, அது எக்ஸிக்யூட் ஆகாது. இல்லன்னா ஏதாவது ஒரு ஒரு அவங்களுக்கே ஒரு கிளாஸ்க்கு போணும், இத கத்துக்கணும் அப்படின்னு தோணும். அ அதுக்குரிய எல்லா டீட்டெயில் எல்லாமே பார்ப்பாங்க. சிலர் வந்து அதுக்கு ஃபீஸ் கூட கட்டிருவாங்க. பட் அவங்கனால அதுக்கு போ முடியாது. ஏன்னா, அவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டியான ஒர்க் இன்னும் நெறையா இருக்கும். ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும். வேற எமர்ஜென்சி இருக்கும். எதுனாலும் இருக்கும். இதனால இதெல்லாம் செகண்டரி அப்படின்னு சொல்லிட்டு அத புறக்கணிச்சு போயிட்டே இருப்போம். ஆனா, அ அப்படி இல்லாம, ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருக்கிறத விட்டுட்டு, ஏதாவது ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சு, அது செயலா புரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது எக்ஸிக்யூஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், நமக்கு அது அப்படியே கன்டினியூஸா வந்துக்கிட்டே இருக்கும். இப்ப அ நமக்கு வந்து வாக்கிங் போணும், இல்லாட்டி அ ஒரு ரன்னிங் போணும், இல்லாட்டி சைக்கிளிங் போணும், காலையில வேகமா எந்திரிக்கணும், அப்படின்னு நெறைய ஏதாவது ஒரு திட்டங்கள் இருந்தாலும்,
அத நீங்க வந்து எடுத்தவுனே ஃபுல்லா இப்படியே பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இல்லாம, உங்களுக்கு பண்ண முடியிற அளவு பண்ணாலே போதும். இந்த அட்டாமிக் ஹேபிட் புக்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இத பத்தி சொல்லியிருப்பாங்க. ஆ நீங்க அத பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு எக்யூப் ஆயிக்கங்க. ஆ ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கணும்னா, 5 கிலோமீட்டர் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க 1 கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட்டு ஒரு நாள் நடங்க. அதுவே போதும். ஆ அதுவே ஒரு வெற்றி தான். அந்த செயல அத யோசிச்சுட்டே இருக்கிறத விட, அத செயல்ல இறங்கிட்டாலே அது வெற்றி தான். அது மாதிரி இந்த புத்தகத்துல ஒரு கதை இருக்கும். எப்படின்னா, ஒரு தாயின் அறிவுரைன்னு சொல்லிட்டு, அவருக்கு ஒரு ஒரு அம்மா இருப்பாங்க, ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் வந்து ஒரு ஜென் கிட்டத்தட்ட குரு மாரி இருக்கிற ஆசை. ஆனா கிடையாது. ஆ அவர் வந்து நெறைய படிச்சிருப்பாப்படி. அத போதனையா வந்து ஒரு லெக்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நெறையா குழந்தைகளுக்கும், நெறையா பேத்துக்கு வந்து அத வந்து டீச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா, ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்க அம்மா வந்து கூப்ட்டு, "நீ இதோட டீச்சிங்க விட்ரு. நீ நெறைய படிச்சுட்ட. நீ நெறைய நெறைய பேத்துக்கு சொல்லிட்ட. நீ வந்து என்ன பண்றன்னா, ஒரு நான் சொல்ற ஒரு மலை இருக்கு. அந்த மலை மேல நீ போயிட்டு தியானத்துல உட்காந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ, அதுக்கப்புறம் அவரும் போய் தியானம் அடைஞ்சு, அவர் ஒரு ஒரு முழுமையான ஒரு ஞானம் அடைஞ்சு ஒரு ஜென் குருவாவே மாறிடுவாரு. ஸோ, கடைசி வரைய இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்கன்னா, அப்படியே இருந்திருந்தாங்கன்னா, அத வந்து நெறையா படிச்சிருப்பாங்க. அத பத்தி பேசியிருப்பாங்களே தவிர, அத எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ, நெறைய விஷயங்கள் அதுதான். இப்ப நம்ம இந்த இந்த 101 ஜென் கதைகள், இந்த கதைகளும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பப்ப நினைவுபடுத்திக்கிட்டு, ஏதோ ஒரு தருணம் வரும்போது, இந்த நிலைய அடையறதுக்கு அந்த தருணத்தில நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரியல் டைம்ல. நரகத்தின் வாசல், சொர்க்கத்தின் வாசல்ன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இந்த புத்தகத்தில இருக்கு. இத நான் என்ன சொல்லுவேன்னா, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதின்னு சொல்லுவேன். ஏன்னா, நமக்குள்ள வந்து நெறைய கோவங்களும், நெறைய ஆ ஒரு ஆசைகளும் வர அந்த தருணங்கள் எல்லாமே நம்மளோட நரகத்தின் வாசல்கள் திறக்குதுங்கிறாங்க. அதான் உண்ம. இந்த புத்தகத்தில ஒரு கதை வரும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய போர் வீரன் இருப்பான். அந்த போர் வீரன வந்து ஒரு ஜென் குரு வந்து, "நீ எதுக்குமே லாயக்கு இல்ல. நீலாம் எப்படி போர் வீரனா இருக்க?" அப்படின்னு சொல்லினோனே, அவர் அப்படியே அந்த வாள உருவுவாரு. உருவுனோனே குரு வந்து சொல்லுவாரு, "உன் நரகத்தின் வாசல் திறக்கிறது" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவருக்கு ஒரு என்லைட்மென்ட் வரும். "ஓ! நம்ம தப்பு பண்றோம், கோவப்படுறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து திரும்ப அந்த வாள்ல உறையில வைக்கிறாரு. வைக்கும்போதே குரு சொல்றாரு, இப்பொழுது உன்னோட சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கிறது" அப்படின்ட்டு. இந்த 2 இதுக்கு அப்புறம் அவர் என்லைட்மென்ட் அடைஞ்சிடுறாரு. ஞானம் அடைஞ்சிடுறாரு. என்னன்னா, நம்மளோட உணர்வுகள் வந்து என்ன வேணாலும் கன்னா பின்னான்னு ஓடிட்டுருக்கும். கோவப்படும், சந்தோஷப்படும், ஆசைப்படும், என்னென்னமோ படும். அது எல்லாமே பண்ணும்போது, அத வந்து புரிஞ்சுட்டு, அத வந்து எத பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு அந்த புரிதல் வரம்போது, அது ஒரு ஞானம் அடைதல் தருணம் தான். அது உங்களோட சொர்க்கத்தின் வாசல் திறக்குதுன்னு சொல்லலாம். இது ஒரு முக்கியமான பகுதியா தோணுச்சு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, லீடர்ஷிப் குவாலிட்டிய பத்தி கூட இதில சொல்லியிருப்பாங்க. ஒரு பெரிய ஜென் குரு இருப்பாரு. அவருக்கு கீழ நெறைய சீடர்கள் இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு பெரிய அரசருக்கு வந்து ஏதோ ஒரு சாங்கியம் இந்த மாரி பண்ற மாரி பண்றதுக்காண்டி கூப்ட்டுருப்பாங்க. ஆனா, அவருக்கு வந்து அங்க போய் ஒரு பதட்ட நிலை வரும். ஒரு மாரி வரும். ஆ அப்போ வந்து சொல்லிடுவாரு, "இல்ல, நான் குருஸ்தானத்த இழந்துட்டேன். நான் திரும்ப படிக்க போறேன்" அப்படின்னு. "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு. "இல்ல, நான் என்னதான் படிச்சிருந்தாலும், எவ்வளவு நாலேட்ஜ் இருந்தாலும், எவ்வளவு திறமைகள் இருந்தாலும், அந்த ஞானம் அந்த இது ஸ்டேஜில இருந்தாலும், குருங்கிற அந்த ஸ்டேஜில இருந்தாலும், என்னால வந்து ஒரு அ ஒரு பதட்ட நிலை இருக்கு. ஒரு பெரிய இடத்துக்கு, ஒரு பதவிக்கு பயந்து ஒரு பதட்ட நிலை இருக்கு. ஸோ இந்த பதட்ட நிலை இருந்தா, நான் ஒரு குருவா இருக்க தகுதி இல்லைன்னு" சொல்லிட்டு போயிருவாரு. ஸோ இது நம்ம ரியல் டைம்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு நெறைய படிச்சிருப்பாங்க. இல்லன்னா ஒரு நல்ல டேலண்ட் இருக்கும்.
எல்லாமே இருக்கும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேச்சு திறமை இல்லாதனாலோ, இல்லாட்டி அந்த சிச்சுவேஷன ஹேண்டில் பண்ண முடியாதனாலயோ, ஒரு பயத்தினாலயோ நம்ம வந்து அத வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வருவோம். கடந்து போயிடுவோம். ஸோ இதுதான் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியோட ஒரு முக்கியமான ஒண்ணு. உங்களோட டேலண்ட்டு, உங்களுடைய அ அறிவு, நாலேட்ஜுங்கிறத விட, நீங்க அந்த தருணத்தில உங்களோட அந்த பதட்டத்த எல்லாத்தையுமே எப்படி ஹேண்டில் பண்றோம்? எப்படி ஒரு டிட்டாச்மென்ட் மோட்லேருந்து அத ஹேண்டில் பண்றோம்? அ அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமா படுது இந்த கதையில. அ ஓகே நண்பர்களே. இந்த புத்தகத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பகுதியா இந்த புத்தகம் வெளியிட்டிருந்தாங்க. அ அதில ஒரு பகுதி தான் இந்த 101 ஜென் கதைகள். இந்த புத்தகத்த வந்து நீங்க வந்து நான் சொல்றதுங்கிறத விட, எனக்கு இத நான் வந்து நம்மளோட டே டு டே லைஃப்ல இத எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? அப்படிங்கிற ஒரு யோசனை வந்துச்சு. இத ஒவ்வொரு இது படிக்கும்போதும் கீழ வந்து மாரல் ஆஃப் த ஸ்டோரி இப்படிலாம் எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. நம்மளே அத வந்து நம்மளோட புரிதலுக்கு ஏத்த மாரி எடுத்துக்கணும். கண்டிப்பா இந்த புத்தகம் வந்து ஒரு ஜென்னோட நிலைய வந்து நம்மளால உணர முடிஞ்சது. ஸோ ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போதோ, ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சூழல்ல இருக்கும்போதோ, நம்ம அப்படியே ஒரு வேக்யூம் ஸ்டேஜில இருந்து போயிட்டு, ஒரு ஒரு நல்ல ஒரு இழுத்து ஒரு மூச்சு விட்டு, திரும்ப ரிலாக்ஸ் ஆயிட்டு, இந்த கதைகள கொஞ்சம் மனதில ஓட்டிட்டு, நம்ம சூழலுக்கு ஏத்த அந்த தருணங்கள் இந்த கதையில எது இருக்கு, அதுலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு, அத நம்ம வந்து முடிஞ்ச அளவு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி. இதுக்கு கொஞ்சம் பயிற்சி தேவ. ஏன்னா, ஒரு சூழல்ல வந்து நம்ம டக்குன்னு எதையுமே வந்து நம்ம படிச்சத யோசிச்சு, அதுலேருந்து எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறதுக்கெல்லாம் நமக்கு டைம் இருக்காது. ஏன்னா, அவ ஏன் டைம் இருக்காதுன்னா, டைம் இருக்கும். அப்போ அந்த அத அத அந்த மனம் நெனைக்காது. அந்த பகுதியிலே இருக்காது. வேற ஏதோ ஒரு உணர்வுல கொந்தளிச்சிட்டுருக்கும். ஆசையிலயோ, கோவத்திலயோ கொந்தளிச்சிட்டு இருக்கும்போது இது போகாது. ஸோ, அதுக்கு தான் ஒரு ஒரு நல்ல ஒரு பிரீத் எடுத்துட்டு, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு, அதுக்கப்புறம் இத பத்தி யோசிச்சுட்டு, அதுக்கப்புறம் பொறுமையா முடிவெடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஒரு ஞானம்னே சொல்லலாம். கண்டிப்பா எல்லாம் ரிலாக்ஸா இருங்க. இந்த கதைகள்லாம் நம்மள வந்து ஒரு பக்குவப்படுத்தும்னே சொல்லலாம். ஓகே நண்பர்களே. இதே மாரி இன்னும் நெறையா புத்தகங்கள் மூலமா நம்ம வாழ்க்கைய எப்படி பார்க்கலாம்? அப்படிங்கிறத வரும் வாரங்கள்ல எல்லாம் பார்க்கலாம். எல்லாம் சரியாகும். நிம்மதியா தூங்குங்க. நன்றி. வணக்கம்.